அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குட்டியான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கலாம். அது என்ன மாதிரினா, ஒருதலை காதல், ஒன் சைட் லவ். ஓகே, இந்த ஒன் சைட் லவ்வில் ஒருத்தர் லவ் பண்ணி லவ் சக்ஸஸ் ஆகாமல் லவ் பண்ண பர்சன் அதாவது அந்த பையன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஃபார் இமேஜினேஷன். இப்போது அந்த பையன் ஒரு கவிதை எழுதுகிறான். அந்த கவிதை சொல்ல வரான் அப்படிங்கிற கான்செப்ட். எப்பயுமே இந்த ஒன் சைட் லவ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கும். அது எப்படின்னா, அவங்க தன்னை லவ் பண்ணுற பர்சன்ஸோட சின்ன சின்ன நகர்வுகள் எல்லாமே இவங்களுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். அவங்க சிரித்தா போதும்னு நினைப்பாங்க, தூரத்துலேருந்து பார்த்தா போதும்னு நினைப்பாங்க, நடந்து போகும்போது அவள் பாதத்தை பார்க்கணுன்னு பார்ப்பாங்க, அவங்க நடக்கும்போது வர கொலுசு சத்தம் ஒரு மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. அவள் எங்கே இருந்து வளையல் ஆற்ற சத்தம் ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மெயினாக சொல்லும்போது அவங்க பேசும்போது காதில் ஆடுற ஜிமிக்கி ஒரு அழகுன்னு சொல்லுவாங்க. ஒன் சைட் லவ்வுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும். அவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து லவ் பண்ணுற லவ் தான் ஒன் சைட் லவ். இந்த ஒன் சைட் லவ் மேக்ஸிமம் பார்த்தோன்னா பிஃபோர் அடல்ட் ஏஜில் தான் மேக்ஸிமம் வர மாதிரி தெரியும். ஸோ ஓகே, இப்போ அந்த கவிதைக்கு நம்ம வரலாம். இந்த கவிதை என்னென்னா, அந்த கவிதை நான் தான் எழுதினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்கள் பார்த்து, கைகள் கோர்த்து, இதழ்கள் பேசி, இணைந்து வாழ எனக்கும் ஆசைதான். கண்கள் பார்த்து, கைகள் கோர்த்து, இதழ்கள் பேசி, இணைந்து வாழ எனக்கும் ஆசைதான். இருப்பினும் தெரு ஓரத்தில் நடக்கையில் யாருக்காகவும் இல்லாமல் எனக்காக சிறு புன்னகை உதிர்த்தால் போதும். யாருக்காகவும் இல்லாமல் எனக்காக சிறு புன்னகை உதிர்த்தால் போதும், நான் வாழ்ந்திருப்பேன். அதோட முடிக்கிறோம். பெருசாக டபுள் சைட் லவ் மாதிரி ரொம்பலாம் ரொமான்டிக் சைஸாக இருக்கலாம் அவசியம் இல்லை. அவங்ககிட்ட பேசலாம் தேவையில்லை, பழகணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு எதிர்ச்சியாக ஒரு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்லேயோ இல்லை எங்கேயோ ரோட்லேயோ நடக்கும்போது ஆப்போசிட்டில் பார்க்கும்போது அந்த பர்சன் யாருக்காகவும் இல்லை, என்னை பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணால் போதும், நான் வாழ்ந்துருப்பேன் அப்படின்னு இந்த கவிதையை முடிக்கிறோம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.